ஹாய் எவ்ரிவன், நான் பிரபாகர். இன்னைக்கு இந்த வீடியோல ஸ்கீமேட்டிக்ஸ்ல பாத்தீங்கன்னா VREG அப்படிங்கிற ஒரு லைன் வரும். அந்த லைன்ல ஃபால்ட் வந்தா எப்படி ஃபிக்ஸ் பண்றது, பிளஸ் அந்த லைனோட டீடைல்ட் எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். VREG லைன் பத்தி உங்களுக்கு டீடைலா சொல்லணும்னு நினைக்கும் போது இந்த போன் வந்துட்டு VREG லைன் ஃபால்ட்டோட கோஇன்சிடென்ஸா எனக்கு வந்திருக்கு. இப்போ பாருங்க, போனை ஆன் பண்ணி காமிக்கிறேன். பாத்தீங்கன்னா தெரியும், ரெட்மின்னு வரும். அதுக்கப்புறம் இப்படி ஆஃப் ஆயிரும். இதுல போர்டில் தான் ஃபால்ட்டுங்கிறதுக்காக நான் ஒரு ஒர்க்கிங் போர்டே வச்சிருக்கேன். நான் ரொம்ப நாள் வச்சிருந்தேன். இதை போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. பாத்தீங்கன்னா தெரியும், இதுல பேட்டரி எந்த இஷ்யூமே கிடையாது, போர்டு மட்டும்தான் இஷ்யூ இருக்கு. அதுக்காக லோகோ வந்து ஆஃப் ஆயிடுச்சுங்கிறதுக்காக VREG லைன் தான் எல்லா டைம் ஃபால்ட் இருக்காது. ஃபர்ஸ்ட் பேட்டரி செக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து தெர்மல் ஐடி லைன் வந்து செக் பண்ணுங்க. தெர்மல் ஐடியில் ஃபால்ட் இருந்துச்சுனாலும் இந்த மாதிரி லோகோ வந்து ஆஃப் ஆகும். தெர்மல் லைன் எல்லாமே செக் பண்ணுங்க. அதை பத்தி டீடைல் வீடியோ வேணும்னு சொல்லுங்க, நான் அதை பத்தி அடுத்த வீடியோல போடுறேன். இந்த போன்ல VREG லைன் தான் ஷார்ட், பட் இப்போ நான் டிசியில் மாட்டி காமிக்கிறேன் பாருங்க. ஷார்ட்டுக்கான எந்த அறிகுறியுமே இருக்காது. ஜீரோ பண்ணிக்கலாம். எப்பயுமே ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ பொறுமையாக இன்க்ரீஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஷார்ட்னு சொல்கிறேன், ஆனால் எந்த ஷார்ட்டுமே இதில் காட்டல. VREG லைனை பொறுத்த வரைக்கும் ஃபோன் வந்துட்டு ஆன் ஆனால் மட்டும்தான் அந்த லைனுக்கு வந்து வோல்டேஜ் போகும். அதனால தான் இப்போ போர்டில் எந்த ஷார்ட்டும் காட்டல. பார்த்தீங்கன்னா தெரியும், ஷார்ட் மாதிரி எதுவுமே தெரியாது, பட் இந்த ஃபோனில் ஷார்ட் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், சம்மந்தம் இல்லாமல் CPU தான் ஷார்ட் ஆகிற மாதிரி காட்டும், பட் இதில் CPU லைன் வந்து ஷார்ட் கிடையாது. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எந்த VREG லைன் உங்களுக்கு செக் பண்ணுங்கிற ஒரு டவுட் இருந்துச்சுன்னா, ஃபோன் ஒரு வேளை ஆன் ஆச்சுன்னா இந்த மாதிரி CPUக்கு போகிற லைன், இம்பார்ட்டன்ட் லைன்ஸ்லாம் செக் பண்ணாதீங்க. CPUக்கு eMMCக்குலாம், ஏன்னா இது போலைன்னா ஃபோன் கண்டிப்பாக பூட்டே ஆகாது. பூட் ஆகாத பட்சத்துக்கு வேணால் இந்த மாதிரி VREG லைன் வந்துட்டு நீங்கள் செக் பண்ணலாம். ஃபோன் வந்து ஆன் ஆச்சுன்னா அந்த CPUக்கும் UFS ஆர் eMMCக்கு போகிற லைன் வந்து செக் பண்ணாதீங்க, அது நமக்கு தேவையே இல்லை. இப்போ வந்து நம்ம ஃபோன் ஆன் ஆகுது, அது தவிர்த்து என்னென்ன லைன்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா தெரியுது, CPUக்கும் eMMCக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே இல்லை. இந்த லைனை செக் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் 400 வேல்யூ வருது, ஷார்ட் எதுவும் கிடையாது. ஒர்க்கிங் போர்ட்லையும் செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஓகே, கிட்டத்தட்ட சேமாக தான் வருது. 1020லாம் வித்தியாசமாச்சுன்னா பிரச்சனை இல்லை. இப்போ நெக்ஸ்ட் லைன் செக் பண்ணலாம். இதெல்லாம் CPUக்கு போகிற லைன், இதெல்லாம் நம்ம செக் பண்ணவே தேவையில்லை. ஓகே, இந்த லைனும் பார்த்தீங்கன்னா இதுக்கு மட்டும் தான் போகுது, வேற எங்கேயும் போகல. ஓகே, இதில் இப்போ செக் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், வெறும் 119 தான் வருது. ஒர்க்கிங் போர்டில் செக் பண்ணலாம். ஒர்க்கிங் போர்டில் பார்த்தீங்கன்னா 450 வரணும். அப்போனா அந்த லைன் வந்து ஹாஃப் ஷார்ட் ஆயிருக்கு, ஃபுல் ஷார்ட் ஆகலை, ஹாஃப் ஷார்ட் ஆயிருக்கு. இப்போ நம்ம வந்து வோல்டேஜ் வந்து அந்த லைனில் இன்ஜெக்ட் பண்ணி செக் பண்ணலாம். அந்த லைன் பார்த்தீங்கன்னா 3.0 வோல்டேஜ் 3P0ன்னு போட்டிருக்கு. அப்படின்னா 3.0ன்னு அர்த்தம். அதுக்கு மேலே நீங்கள் கொடுக்கக்கூடாது. அதுக்கு மேலே கொடுத்தீங்கன்னா அந்த லைன் மொத்தமாக எரிஞ்சிடும். அந்த லைன்னால அந்த அதிகபட்சம் அவ்வளோதான் தாங்க முடியும். நீங்கள் அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. கொஞ்சம் ஒரு 3.2 3.3 வரைக்கும் கொடுக்கலாம். அதுக்கு மேலே கொடுத்தீங்கன்னா கஷ்டம்தான். இப்போ வோல்டேஜை மூலமாக இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். தெரியும், அந்த கார்னரில் ஹீட் ஆகுது, பின்னாடி தான் ஹீட் ஆகுது. ஓகே, ஷார்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஒரு கெப்பாசிட்டி தான் ஷார்ட் ஆகுது. இருங்க, நான் மைக்ரோஸ்கோப்பில் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கெப்பாசிட்டி தான் ஷார்ட்டு. அந்த கெப்பாசிட்டி ரிமூவ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி கெப்பாசிட்டிலாம் ரிமூவ் பண்ணால் வைக்கணுமா வைக்க வேண்டாமா, கெப்பாசிட்டியோட இம்பார்ட்டன்ஸ் எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நம்ம ட்ரைனிங் சென்டரில் நம்ம சொல்லி தருவோம். கூடிய சீக்கிரம் அதை பற்றி நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ ஃபோனில் போட்டு ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். VREG லைன்னா வோல்டேஜ் ரெகுலேட்டர் லைனு. அந்த லைன் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு VREG 3.0 அப்படின்னு போட்டிருந்தோன்னா ஃபோன் ஆன் ஆன பிறகு அந்த இடத்துல எப்போயும் செக் பண்ணாலும் நீங்கள் 3.0 லைன் பார்க்க முடியும், 3 வோல்ட்டு பார்க்க முடியும். எப்பயுமே இருக்கும் அந்த வோல்டேஜ். ஃபோன் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சாலும் சரி, என்ன பண்ணி வச்சாலும் சரி, அந்த லைனில் வோல்டேஜ் இருந்துகிட்டே இருக்கும். அதனால தான் அது VREG. அதே மாதிரி VREG லைன் வந்துட்டு ஃபோன் வந்துட்டு ஆன் ஆன பிறகு தான் வந்துட்டு அந்த வோல்டேஜ் வந்து ஜென்ரேட் ஆகும், பவர் ஐஸ் வந்து எனேபிள் பண்ணி விடும்.
ஃபோன் ஆன் ஆகிறதுக்கு முன்னாடி செக் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல வோல்டேஜ் இருக்காது. ஓகே, ஃபோன் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.